Hi students, welcome to Magic Max Tamil. Already chapter 3 la exercise 3.1 full complete பண்ணியாச்சு. Next exercise 3.2 குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க exercise 3.2 பார்க்கலாம். First question, fill in the blanks for the given equivalent ratios. அதாவது கீழ வந்து ratios கொடுத்திருக்காங்க. அதாவது equivalent ratios கொடுத்திருக்காங்க. அதுல missing நம்பர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மிஸ்ஸிங் ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினில் 3:5 இஸ் ஈக்குவல் டு 9:டேஷ். அப்போ இந்த டேஷில் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த டேஷ் வந்து எதுவுமே நம்பர் இல்லாதனால அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது, இங்கே இந்த பக்கம் ஒரு ரேஷியோ இருக்குது. ரெண்டுமே பார்த்தா ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஓகேவா? அது எப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன ரைட் பண்ணுறேன்னா 3:5 3/5 ஃப்ராக்ஷனில் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9:x எப்படி எழுதலாம்? 9/xன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இது எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போனா அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து கொடுக்காத வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மேலே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 3 எதால் மல்டிபிள் பண்ணால் 9 வரும்? ஃபஸ்ட்டு 1 டேபிள் பண்ணி பாருங்கள். 3 1s are 3 வரல. இது நெக்ஸ்ட் 2 டேபிளில் 3 2s are 6 அதுவும் வரல. நெக்ஸ்ட்டு 3 3s are 9. அப்போனா எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்குது? கீழே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ரைட் பண்ணிக்கிறேன். 3/5 இஸ் ஈக்குவல் டு 9 டேஷ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இங்கே 9 வரும். ஸோ என்ன பண்ணணும்? 3 மேலே 3யை மல்டிபிள் பண்ணால் அதே 3யை கீழே மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அப்போ 3 3s are 9, 5 3s are 15. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இன்னொரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. கொடுத்துருக்கிற வேல்யூவில் வச்சு தான் நம்ம கொடுக்காத வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 3யை பார்த்தா 3யை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 9 வருமா? அதே 3யை கீழே மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அப்போனா 5 3s are 15. அப்போனா இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 15. இதே மாதிரி தான் எல்லா சம்மும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 4:5 இஸ் ஈக்குவல் டு x:10. இதை ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஸோ 4/5 இஸ் ஈக்குவல் டு x/10. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ மேலே வந்து இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 5ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைக்கும். பார்க்கலாமா? இப்போ கொடுத்துருக்கதை அப்படியே ரைட் பண்ணுங்கள். 4/5 இஸ் ஈக்குவல் டு டேஷ் கீழே 10. இப்போ கீழே தான் நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? என்ன பண்ணலான்னா 5ஐ எதாவது ஃபஸ்ட் 1 டேபிளில் பண்ணுங்கள். 5 1s are 5 வரல. 2 டேபிளில் பண்ணுங்கள். 5 2s are 10. அப்போ நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணாத நம்மளுக்கு 10 கிடைக்குது. அதே 2ஆல் மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 4 2s are 8. அப்போனா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8. x ஈக்குவல் டு 8. இதுதான் இந்த ஈக்குவலண்ட் ரேஷியோங்கிறது. மேலே 2 டேபிளில் பண்ணியிருக்காங்க, கீழே 2 டேபிள். சேம் டேபிளை மல்டிபிள் பண்ணுறதுக்கு பேர் நம்மளுக்கு என்னது? ஈக்குவலண்ட் ரேஷியோ. இப்போ 10 வந்து இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 5ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு 10 கிடைக்குது. சரி, அதே மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 8 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சேம் மெத்தடு தான். இப்போ ஃபஸ்ட்டு 2 ரெண்டுமே இந்த சைடு தான் வந்து டேஷ் கொடுத்துருந்தாங்களா? இப்போ இங்கே வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 சம்முமே ஃபஸ்ட் நம்பர் 3 இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர் 9. ஃபஸ்ட்டு இங்கே ஸ்மாலாக இருக்குது, ஆன்சர் வந்து பிக்காக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ணோமா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் நம்பர் 5 ஸ்மாலாக இருக்குது, இங்கே ஈக்குவல்ட்டுக்கு வர ஆன்சர் 10 பிக்காக இருக்குது. இப்போ ஸ்மால் டு பிக் வந்தால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் நீங்கள் பாருங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் வந்து பிக்காக இருக்குது, இங்கே ஈக்குவல் இருக்க இந்த ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்குது. அப்போனா இந்த தேர்ட் சப்டிவிஷன் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். ஸ்மால் டு, அதாவது ஃபஸ்ட்டு இங்கே ஸ்மால் இங்கே பிக்காக இருந்தால் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள்.
இங்கே வந்து பிக்கு இங்கே ஸ்மாலாக இருந்தால் டிவைட் பண்ணணும். இப்போ சேம் தான், இங்கே எதுவுமே கொடுக்கலையா, அதனால் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. 6:x இஸ் ஈக்குவல் டு 1:2. ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 6/x கிடைக்கும். இங்கே என்ன வரும், 1/2 கிடைக்கும். பிக் டு ஸ்மால் கொடுத்துருக்க நம்ம டிவைட் பண்ண போகிறோம். சரி, இது என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் அப்படியே எழுத போகிறேன். 6 இங்கே எதுவுமே எழுதலை, ஈக்குவல் டு 1/2. இப்போ இந்த நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 6 எதால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். சேம் நம்பர், ரெண்டு சேம் நம்பரை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகேவா? அப்போனா 6 6ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். 6 டேபிளில் 6 எத்தனை டைம் வரும், 1 டைம், அதனால் 1 ஆன்சர். அதே மாதிரி தான் கீழே என்ன பண்ணணும், 6ஆல் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கலையா, அப்போனா எந்த நம்பரை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுங்க, ஒரு சிலருக்கு தெரியாதுல்ல. அதனால் என்ன பண்ணணும்னா இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆன்சர் வந்துடும். 6 2s are 12. ஓகேவா? அப்போ 12 தான் ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 6 6ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கிற மாதிரி கீழேயும் 6ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் நம்பருக்கு கொடுக்காதனால இந்த டிவைட் பண்ணுற இந்த 6ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டோம்னா இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்களே, 12 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 6 டேபிள் சொன்னால் 12 எத்தனை டைம்ஸ் வரும், 6 2s are 12 வரும். ஸோ 12 இஸ் த ஆன்சர். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 12. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஸ்மால் டு பிக் கேட்டிருந்த நம்பர் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே பிக் டு ஸ்மால் கொடுத்துருந்தா டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ 3 சப்டிவிஷன் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கல, இது வந்து ஈஸி மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். அனதர் மெத்தட், இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் பண்ணியிருக்கேன்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம், 4 5 5ன்னு எழுதிட்டேன். ஈக்குவல் டு அது வந்து x/10ன்னு எழுதிட்டேன். இது வந்து அனதர் மெத்தடு. சரி, இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். சரியா? இதை அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தான் இப்படி பண்ணலாம். எக்ஸ் இங்கே தானே, எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட் இப்படி பண்ணலாம். 5 × x 5x ஈக்குவல் டு 4 × 10 40. ஓகே, இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவல் இருக்க நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே மல்டிபிள் இருக்கிற 5 இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆயிரும். ஸோ டிவைட் 5. 5 டேபிள் சொல்லுங்களே, எத்தனை டைம்ஸ் உங்களுக்கு 40 வரும், 1 டைம். 5 1s are 5, 8 5s are 40. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 8. இந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை எழுதிட்டு கீழே ஆன்சர் இருக்குது. 5 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 வந்துச்சு. அது மாதிரி மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 2s are 8 கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 5 × x 5x, 4 × 10 40. எக்ஸ் மட்டும் வேணும், இது எக்ஸ் மட்டும் வச்சுட்டு 40 அப்படி வச்சுக்கோங்க. இந்த மல்டிபிள் இருக்கிற 5 டிவைட் கீழே டிவைட் 5 ஆயிடுது. 5 டேபிள்ஸ் சொன்னால் 8 டைம்ஸ் வருது 40. எக்ஸ் ஈக்குவல் டு 8. இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.